பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட 8000 அடி ஆழத்துல புதஞ்சு கிடக்கிற ஒரு பழங்காலத்து பிரமிட் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு குழு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போனவங்க தெரியாதனமா அங்க இருந்து ஒரு மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட அந்த பிரமிடுக்கும் ஆழத்துல ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி லாக் ஆகி கிடந்த ஒரு பெரிய ஏலியன் ஒண்ணு எழுந்துச்சிடுது. இப்படி இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே மேல ஸ்பேஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பிரெடேட்டர்ஸ்லாம் உடனே அவங்களோட வெப்பன் எடுத்துக்கிட்டு இந்த பிரமிட் இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா வர ஆரம்பிக்குதுங்க. அதே டைம் இங்க இந்த குழு ரெண்டா பிரிஞ்சு தனித்தனியா போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அதுல ஒரு டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த ஏலியன் போட்ட முட்டையில இருந்து வந்த அந்த குட்டிங்க எல்லாமே ரொம்பவே கொடூரமா கொன்னுடுதுங்க. சரியா அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு 3 பிரெடேட்டர்ஸ் வந்து கண்ணுல படுற மனுஷங்க ஏலியன் சொல்லி எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்க. அப்ப நடந்த சண்டையில 2 பிரெடேட்டர்ஸ் இறந்துருதுங்க. இப்ப கூட வந்தவங்க எல்லாருமே இறந்து போயிடும். அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரெடேட்டர்ஸ் தான் அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு பிரமிட கட்டி அதுல இந்த ஏலியனையும் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதோட நிக்காம ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஏலியனை எழுப்பி விட்டு அது போடுற அந்த முட்டையில இருந்து வர அந்த சின்ன ஏலியன் கூட சண்டை போடுறத வழக்கமா வச்சிருந்திருப்பாங்க. அப்படி அந்த ஏலியன் போடுற அந்த முட்டை எல்லாமே புரியணும்னா அதுக்கு மனுஷங்க தேவை. அதுக்காக இந்த பிரெடேட்டர்ஸ் தான் பிளான் பண்ணி மனுஷங்களை வேணும்னு இங்க வர வச்சிருந்திருக்குங்க.